கணவர் என்பது யாருன்னா, உங்களை எல்லாம் வீட்டிலே உட்கார வைத்து வெயில் மழை வாராமல் உழைத்துட்டு வந்து காசு கொடுக்குறவன் தான் கணவர். அந்த கணவன் எங்கே மரியாதை இருக்குது? இந்த ஆத்தா மாதிரிலாம் இருக்கையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நான் குளிச்சு புட்டு குங்குமத்தை வச்சு இந்த தாலி எடுத்து 2 கண்ணட்டையும் இப்படி ஒத்திட்டு என் புருஷன் காலை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி, என்னங்க காலை எங்கிட்ட கிழக்க திரும்புங்க, அது வாரி சிரிப்பை பாரு, இருங்க காலை மட்டும் கழுவிக்கிறேன் இருங்க அப்படின்னு கழுவி விட்டுட்டு அந்த காலில் ஒரு முத்தம் கொடுத்து, புருஷன் காலத்தா தொட்டு கும்பிடுத்தேன் அடுத்த அடுப்பு பற்ற வைக்கவேன்னு சொல்கிற ஒம்பளை இருந்தால் கைதூக்கு. நீ எப்படி முத்தம் கொடுப்ப? அவன் கொடுத்த முத்தம் கல்யாணத்தப்ப கொடுத்ததுதான். அப்போ கொடுத்தது இப்போ கிடையாது. இப்போ விடிய காலம் 12 ஆளுக்கெல்லாம் ஆம்பளை எந்திரிச்சிடுறேன். அவன் எந்திரிச்சு முக்கா போதையில் கண்ணு தெரியாமல் அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் போய் பாத்ரூம் நினச்சி ஒன்று கடிக்கிறேன் பிரிச்சு. என்னன்னே சொல்கிற? போட முண்டை பிரிச்சுன்னு தான் சொல்லுவாங்க. பிரிட்சில் ஒன்று கடிக்கிறேன், உருந்த தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி பூரா மிதந்து பிறலுது. ஆகா, அப்போ அதில் தான் நாளைக்கு சாம்பார் வைப்பாங்களோ? ஆமாடா, கொல்ல பார்க்குறாங்கடா. திருப்பி பிரிட்சில் இது பண்ணி விட்டு அடுத்து என்ன பண்ணுவேன், அவன் குளிச்சிருவேன். அவன் குளிச்சுட்டு பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்றேன். ஏய் ரேவதி, அது உடனே என்னவா 100 காசு ஏறிச்சாடி, அதுக்கு என்ன உனக்கு ஒரு 200 ஒரு கை பூரா ஆடு திடி. அவன் கிளம்பிட்டேன், விளக்கு ஆம்பளை கிளம்பிட்டேன். இதெல்லாம் சிரிப்பதற்கு இல்லை, சிந்திப்பதற்கு. எங்கள் அப்பத்தா காலத்துலலாம் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஒரு தபால்கார் வருவார் எங்கள் ஊர் கலைச்சேரிக்கு. அப்போ எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி, ஆனால் அவன் முண்டை பட்டுன்னு திருந்தலை, பட்டு கிளவி. ஆனால் 13 பிள்ளை வத்திருக்கு. அந்த பட்டு கிளவி 13 பிள்ளை வத்திருக்கா? அப்போ எங்கள் ஐயா வந்து எங்கனையும் படுக்கலை, அங்கனையே தலை வச்சு படுத்திருக்கேன். என்னென்ன செய்வார் அண்ணே? என்னப்பா அந்த பட்டு கிளவிக்கு தாத்தா என்னென்ன பண்ணுவார்? கிணத்து வெடி வச்சு விடுவேன். போடா 13 உள்ள வந்திருக்கு. அப்போ தபாலுக்கார் வந்தவனையே உன் புருஷன் பேர் என்னத்தான்னு கேட்பார். என்னையத்தான் எங்கள் அப்பா கூப்பிடுறேன். ராதா உங்கள் ஐயா பேர் சொல்லுப்பா. எங்கள் ஐயா பேர் முனியாண்டி. முனியாண்டிக்கு 3 கொண்டாட்டி, எங்கள் ஐயாவுக்கு 3 கொண்டாட்டி. அப்போனா 18 பிள்ளை பெக்கலாம். டேய், ஒரு ஆளுக்கு 18 பிள்ளைடா. ஒரு ஆளுக்கே 18 பிள்ளையா? அன்னைக்கு 18 பிள்ளை 20 பிள்ளை பத்தாலும் ஆரோக்கியமான உணவு கொடுத்து காப்பாற்ற ஆள் இருந்துச்சு. இன்னைக்கு 2 பிள்ளை தான். பூரா பார்த்தா வெள்ளலி சுண்டலி மாதிரி 2 பிள்ளை தான். அந்த 2 பிள்ளைக்கு ஒழுங்காக தாய்மாருக சோறு ஊட்டுறது கிடையாது. என்ன பண்ணும், இட்லியை பிணைஞ்சுக்கிறான், ஒரு வாயை ஊட்டான். அவன் உடனே 2வது வாயை ஊட்டும் போது அந்த பையை சொல்லுவேன், வேணாம்மா ஏய் வாங்கலைன்னா உங்கள் அப்பையும் பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். புருஷன் பூச்சாண்டி ஆகிட்டேன், கட்டின பாவத்துக்கு பூச்சாண்டி ஆகிட்டேன். திருப்பி 3வது வாயை ஊட்ட அவன் துப்புவேன், துப்பு வேணாம். உடனே இந்த 4 இட்லியை திண்டு விட்டு குசை போட்டு பூண்டு குழம்பு நிறையா சேர்த்துருப்பாங்க. இவன் பேசிட்டு பாருவேன், அப்படியே உட்காந்துருக்கேன் மாதிரி மண்டை போன மாதிரி இந்த பெட்டிக்காரன். ஏன்னா திருமணம் என்பது புனிதமான ஒன்று. அது யாருக்கு தான் தெரியாது. எல்லாருமே அந்த திருமண நிகழ்ச்சியில் எல்லாரும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. தாய் உங்கள் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணும்போது தலையை குனிஞ்சிருப்பிய. போட்டாக்காரங்க சிரிக்க சொல்லுவாங்க, சிரிக்க மாட்டாங்க. போட்டாக்காரன் சொல்லுவேன் எங்கள் லேசா சிரிங்க. அப்போ அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை சிரிக்க மாட்டாங்க. இந்த புருஷன் எப்படி இருப்பேன், பொண்டாட்டி அதுவும் சில முண்டை எத்துப்புள்ளா இருக்கும், சிரிக்காதுங்க. ஆனால் இப்போ போட்டோ எடுக்க சொல்லு, புருஷன் சிரிக்கட்டாலும் பொண்டாட்டி சொல்லு, ஏன் ராசாத்தி அப்பா சரிங்க. அவன் பார்ப்பேன், அன்னைக்கு சிரிச்சதை ஒடையாடி இன்னும் சிரிப்பாக போச்சு, நான் சிரிக்க நல்லா சிரிங்க. அவன் பொறுத்து பதில் லேசாக சிரிப்பேன். இளவு மையனை நல்லா சிரிங்க, போதும் முடி முண்டை போதும் கொஞ்சம் சிரிச்ச சிரிப்புதே. அப்போ
ஊரில் ஒரு பெரியவர் வந்து தாலி எடுத்து கொடுப்பார். இப்போ அப்படி கிடையாது, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஐயரை கூப்பிட்டு வந்து அந்த ஆள் என்ன பாவம் பண்ணேன், ஐயர் பாவம் சாப்பிட்டாத்தே இருப்பாங்க, அவங்களுக்கு நீச்சல்லாம் தெரியாமல் ஒரு இதில் 5 ஐயரோட செத்து போனாங்க. அவங்க திலுக்குன்னு இருப்பாங்க பாவம், பூரா சாம்பார் நெய். அந்த ஐயர் எங்கள் ஏரியா பக்கம் வந்தவர் கிறிசு கட்டவங்க தண்ணியை போட்டு பண்ணிவிட்டாங்க. என்னை மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்கண்ணே. இருடா, இவர் யாகத்துக்கு குச்சியை பூரா ஒடிச்சு போட்டு ஒன்றுக்கு இருக்க போன ஒரு ஐயர் திருப்பி வந்து 10 வைப்போம்ண்டு அதில் பெட்ரோலை ஊற்றி விட்டுருக்காங்க. இந்த ஆளுக்கு தெரியலை. திருப்பி வந்து தீய 10 வச்சிருக்கேன், மூஞ்சி ஊரம் பிடிச்சிருந்துச்சு. அது இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஐயர் தாலி எடுத்து கொடுக்க போறாரு, ஐயரை தேங்காய் கொண்டு எரிஞ்சு இதெல்லாம் செய்யாதீங்க. அப்ப குனிஞ்சதுல நிமிராம கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. இப்ப மாப்பிள்ளை பொண்ணும் குனிஞ்சு நிமிர்றாங்க, பொண்ணு நிறமாசமா இருக்கு. சித்திரவதை படுத்துறாங்கடா. அப்படித்தான் தம்பி. அண்ணே, இந்த பிரேன் ஒன்று இருக்கும்ல, ஆமாண்ணே, அதெல்லாம் 7 லிட்டரு 8 லிட்டரு கொலை கொலைன்னு அடிச்சு விடுறாங்க இந்த கல்யாண வீட்டுகளில். ஐயர் கெட்டி மேலம்னு சொன்னார். சரி, மாப்பிள்ளை தாலியை போய் கட்டும் போது மூஞ்சியில் அடிச்சு விட்டாங்க. மாப்பிள்ளைக்கு முண்டை பயலுக்கு கண்ணு மறைச்சிக்கிருச்சு. தாலியை கட்டிட்டு அவன் லேசா கரிச்சு விட்ட முகத்தை துடைக்கிறேன். பொண்ணோட ஆத்தா அடங்கோத்தா என்னடே சொல்ற? அப்புறம் என்ன பண்றது, 2 பேருமே வந்துருங்கன்ட்டேன். கேஸுக்குறான். அதானே புனிதமான இந்த முதலிரவுன்னு சொல்லுவாங்க. முதலருன்னா என்னண்ணே? முதலருன்னா என்னண்ணே? பொண்ணு பல நாளாச்சு ஈரும் பேணுமா கிடக்கும். மாப்பிள்ளை லைட்டை போட்டுக்கிட்டு விடிய விடிய குத்திக்கிட்டே உட்காந்துருப்பேன். போடா மொட்டு முண்டை, முதலவு தெரியாமையா அப்படி இருக்க? தெரியாம தானே கேட்குது. முதலருவு அப்படின்ட்டா இப்போ எல்லாம் முதலருவு கொண்டாடுற மாப்பிள்ளாம் பாவம் செஞ்சுவேன். பொண்ணு பாலை கொண்டு வரும், அப்போத்தான் கதவை தட்டுவாங்க. தட்டிட்டு மைசீட்டுக்காரன் உள்ளே வருவேன். அண்ணே கட்டிலுக்கு கீழே வயர் எடுத்துக்கிறேன்னு சரின்னு வயரை எடுத்துட்டு விட்டுட்டேன். அடுத்து பொண்ணு கையை போய் மாப்பிள்ளை இப்படி தொட்டிருக்கேன். என்ன ஒருத்தன் கதவை தட்டியிருக்கேன். ஐயா வாழை மரத்தை அவுத்துறவா இருக்கட்டுமான் இருக்கேன். டேய், என் மரத்தையே அவுக்க முடியாமல் இருக்கேன். எங்க ஊர்ல நடந்தது கேளு. இந்த பொண்ணு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நிச்சயம் பண்ணியிருப்பாங்க போல. இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்கேன், இந்த பிள்ளைகிட்ட கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசியிருந்திருக்கேன். அந்த பிள்ளை கடுப்பாயிருச்சு. அது ஏற்கனவே கராத்தை கும்பு தெரியுமா அந்த பிள்ளைக்கு. அம்மாடி, இவன் முண்டை ஊரில் செம்பரியாடு மேய்ச்சவன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தவனே அவ கோமணத்தை கட்டிக்கிட்டு வரைஞ்சு அடிச்சிருக்கா. அடிச்சிருக்கா. இவன் மாப்பிள்ளை கத்திருக்கேன், ஐயோயோ ஐயோயோன்னு. அந்த கதவுக்கு வெளியே 4 திண்ணையில் படுத்துக்கிற இந்த பெரிய ஆளுங்க ஒன்று போய் கதவை உடைச்சிட்டு காப்பாற்றிருக்கணும். அவங்க 4 பேர் பேசியிருக்காங்க. சின்ன சிறுசுக இப்போ தானே புதுசாக புழங்குதுங்க, வாங்கடா நம்ம போய் வயக்காட்டில் போய் படுப்போம்னு போயிட்டாங்க. சரி, விடிய காலம் மாப்பிள்ளை வர்றேன், கண்ணுன்னெலாம் வீங்கி நல்லா ஏத்துன்னு ஏந்திருப்பாங்கள. இப்படி வர்றான்டா. ஆஹா, வந்தோடனே அவங்க அம்மா கடிச்சு, எப்போ நைட்டு சந்தோஷமா தானே இருந்தியே, போடி முண்டாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் அசந்திருந்தா நீர்மலைக்கு வந்திருப்ப நீ. ஏன்னா இந்த உலகங்கள் அப்படி மாறிக்கிடுச்சு. சொந்த பந்தம் விருந்தாடிகள் வருவாங்கன்னு பிள்ளைகள்லாம் ஏங்கும். ஐயோ நம்ம பெரியப்பா வருவாரே, வந்தால் தீமண்டை வாங்கிட்டு வருவாங்க. இப்போ பாசம் குறைஞ்சிருச்சு. என்னன்னா இப்போ பூரா வீடியோ கால், எங்கே இருந்தாலும் வீடியோ கால். 100 நாள் வேலை பார்க்குற பொம்பளைய பூரா வீடியோ கால் தான். பிரசிடண்ட் அங்கேருந்து பார்ப்பார். என்னப்போ நம்ம ஊருக்கு அம்மாயை வெட்டிட்டீங்களா? வெட்டிட்டான். இந்த வீடியோ காலில் பாருங்கய்யா, 8 அடி ஆழமாக இருக்குயா. சரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பா. அவர் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் தாய்மார்களே, இன்னைக்கு கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் அதிகமாக நடக்குது. இதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. பருவமடைந்த வயசுக்கு வந்த பெண்கள் அணியக்கூடிய தமிழகத்தினுடைய பாரம்பரிய ஆடை பாவாடை தாவணி. பாவாடை தாவணியை விட்டு அந்நிய நாட்டு ஸ்டைலை நீங்கள் பின்பற்றுனீங்க,
இன்னைக்கு அதனால தான் பாலியல் வன்கொடுமை எல்லாமே நடக்குது. பாவாடை தாவணி கட்டும் போது நாகரிகமாக இருந்து அன்னைக்கு நடக்கலை. ஏன் அதை மாறினீங்க? நைட்டி வயசு பிள்ளைய போடுது, கட்டி கொடுத்த பொம்பளைய போடுறது நைட்டி ரைட். 90 வயசு கிழட்டு முண்டை 100 நாள் வேலைக்கு நைட்டியை போட்டு போகிறாளே, போய் பார்க்குறேன் 2 முண்டிலும் தூக்குச்சட்டியை வச்சுட்டு சிப்பிங் கயிறு விளையாடுறாள். என்னன்றா? ஓ மை காட். ரெண்டு முண்டையும் ஜாக்கெட் போடலை. என்னண்ணே அதை நீ பாத்தியானே? இவன் வேற மிதுக்கம்பளம் வைக்கிற மாதிரி பாத்தியானே போடா. நாகரிகம் மாறிக்கிருச்சுடா. அப்புறம் வந்து கற்பழிச்சு விட்டியா மயத்தை பிடிங்கி விட்டியான்னு சொல்லப்படாது. செருப்புலாம் வந்து இவ்வளோதான் இருக்கணும். செருப்பு காணாம். பொம்பளையை போட்டிருக்க பெரியாரெல்லாம் போய் பார்த்தேன்னா தாங்க முடியாது. 3 அடி 4 அடி செருப்பு போட்டவனே டிக்கி இப்படி தூக்கிறோம். தூக்கணுன்னே பின்னாடி பயல வந்து ஏறி உட்காந்துக்கிடுவாங்க. அவ்வளோதான் காமெடி. நான் ஏறி உட்காந்தா எப்படின்னே இருக்கு? நான் ஏறி உட்காந்தா நீ ஏறி உட்காந்தா அந்த பிள்ளை சூத்து. நீ ஏறி உட்காந்தா வலிக்கிறோம். பார்த்தியா? அப்போ அவர் மூத்திரத்தை கூடி குத்தி வரட்டும். அப்படியே மாறிக்கிருச்சு. இன்னைக்கு ஃபோன், செல்ஃபோன்னா இளைஞர்கிட்ட தான் கேட்கணும். 3 மணி நேரமாக பேசுவேன், ஒரே வார்த்தை தான் பேசுவேன். இந்த அப்படியே வச்சுக்கிடுவாங்க. சொல்லுடா, 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 சொல்லுடா. அட சீக்கிரமா சொல்லுடா. நீ அவன் சொல்கிறத தானே நான் சொல்ல முடியும். அதுலேயே இந்த சத்தமாக அதிர்ச்சியாக செல்ஃபோனு பேசுகிறாங்கல்ல, அவங்க இருக்கும்போது மட்டும் யாரும் காட்டுக்குள்ளே போய் வெளியே இருந்துடாதீங்க. என்ன பன்னிக்குட்டியோட மோசமாக கற்றுவாங்க. அப்படித்தான் 2 பேரும் வெளியே இருக்க போனாங்க. இவன் ஃபோன் பேசியிருக்கேன். என்ன மச்சா அப்படியே மச்சா அப்படின்னு அவங்க தூரோட புடுங்கி விழுந்து கடைசி வரைக்கும் அவங்க வெளியே இருக்கல, உள்ள போய் இருந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிறேன். பெத்த தாய் தேப்பையும் ஃபோன் அடிக்கும் போது நம்மளுக்கு எரிச்சலாக தெரியுது. துக்குலப்பட்டியிலேருந்து ஃபோன் அடிப்பாங்க. யார்? அவங்க அம்மா ஃபோன் அடிக்கும். மயம் பெரியாரில் இருப்பேன். அடே கார்த்தி, தாலிக்கு என்ன இல்லைப்பா. அவன் அதுக்கு என்ன மயம் பேசுகிறேன் பாரு ஆத்தாட்ட. தக்காளி இல்லைப்பா. உன் புருஷனை போக சொல்லு, போன வை வச்சுவேன். இதே லவ்வர் பேசட்டும். சொல்கிறா தங்கம், ஏ வினோத், அந்த பிள்ளை பேசான். ஏ வினோத், நான் எங்கடா இருக்க? இவன் உடனே, நான் பெரியார்லடா, எனக்கு 2 ஜட்டி எடுத்துட்டு வாடா. உடனே இவன், பூ போட்ட சட்டியாடா. சட்டி 2 எடுத்துட்டு வர மாட்டேன், 1 டஜன். நான் பார்த்து எப்படி பேசுகிறேன் பாரு. டே நாயே வினோத், உன்னை நான் செருப்புட்டு அடிப்பேன். ஆஹா, நானே அடிச்சுக்கிருவேன். காரிட்டு உன்னை துப்புவேன். அதை நான் டப்பாவில் பிடிச்சி கஞ்சிக்கு தொட்டுக்குருவேன். கரும மயிர புடுங்கினாங்க. நாகரிகம் மாறி போச்சு. துடியான தெய்வம் எது அப்படின்னா எல்லா சாமியும் துடியானதுதான். இங்கே இருக்கக்கூடிய நாகமாவில் இருக்கட்டும், ஐயனாராக இருக்கட்டும், 18ஆம் படி பெரிய கருப்பாக இருக்கட்டும், ஒத்தக்கால சப்பானி, ஒரு கால நொண்டியான், எண்டு சப்பானி, கள்ளிசேரி காளிமுனி ஐயா, இதெல்லாம் துடியான தெய்வம். இதுலையும் துடியான தெய்வம் எல்லாத்துக்கும் தெரியும், மதுரை பாண்டிமுனி. இந்த பாண்டிமுனி நான் வந்து பஸ்ஸில் வந்த டைம். அப்போ கண்ட்ரேட்டு இங்கே அருப்புக்கோட்டிலேருந்து வர்றேன். வரும்போது கண்ட்ரேட்டு பிரி அப்படின்ட்டேன். வண்டி நின்றுச்சு. ஏமா அந்த மண்டல் நகர் ஆளுகளாம் இறங்கும்பா. இறங்கிட்டாங்க. சிந்தாமணி வந்துச்சு, பிரின்ட்டேன், இறங்கிட்டேன். பாண்டி கோயில் தான் நான் சொன்னேன். சீட்டில் இருந்த பொம்பளையெல்லாம் குதிச்சுட்டாளுங்க. கண்ட்ரேட்டு தாயில் பையெல்லாம் அத்து. அதுல ஒருத்தன் பஸ் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு பாண்டி கோயில முறைச்சுக்கிட்டு, அடே பாண்டி, பாண்டி நீ இங்கே தான் இருக்கியான்ட்ட. டிரைவர் ஒரு அரை அரைஞ்சேன். நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீ எங்கே ஓடா அப்படி. சரி, பொம்பளை ஊரம் 10 பொம்பளை குலவை போட்டு ஆடி போச்சு. கடைசியில் 11ஆவது ஆள் யாருன்னு பார்க்குறேன், கண்ட்ரேட்டு ஆடி கிளம்பிட்டேன். அவன் நர் ரோட்டில் பஸ் நிற்கிது.
டிரைவர் போயிட்டு ஒரு அரை அறிஞ்சான். மரியாதை பேக்க குடுறா, விசில குடுறா, வாடா டிராபிக் ஆகி போச்சு. அவே ஆடிட்டேன். டே நீ இங்க என்ன சாமி வரா கீழே இருக்கியாடுறா இருடா. சாமி உண்மையிலே இருக்கு. அன்றைய காலத்தில் சொன்னாங்க இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு மழை பெய்யும்னா பேய். இன்னைக்கு இவன் சொல்றேன் அவன் பேய்றான் ஒண்ணுக்கு இருந்து. நல்லா சாமியார் ஆள்கிட்ட நான் சொல்றத போய் கேளு. அடுத்த எப்பப்போ மழை பெய்யும் அவன் உடனே அப்படின்னு குனிறாண்டா முண்டை. அடுத்து என்ன சொல்றான்னு யோசிக்கிறேன். எங்க ஐயா ஊர்ல பெரிய கோடாங்கிப்பா முருகவனை தெரியுமில்லப்பா ஐயாவை. அப்ப ஒரு 90 வயசு கிழமை எங்க ஐயாட்ட குறிவாக்க வந்தார். குறிவாக்க வந்தோடனே நான் சாம்பிராணி ஓடுவேன். இந்த சாம்பிராணி ஓட்ட எங்கள் ஐயா குறிக்கு 11 ரூபா வாங்குவார். இந்த 1 ரூபா எனக்கு கொடுப்பாரு. இந்த கல்கோனான்னு ஒரு முட்டாய் தின்றுருக்கீங்களா, கரையவே கரையாது. இந்த தீபாவளிக்கு உதக்குனேன்னா அடுத்த தீபாவளிக்கு தான் கரையும். ஆமாம், அதையும் எவனுக்கு திருட்டுத்தனமாக திங்க முடியாது. இந்த தண்டியாக இருக்கும். உதக்கி என்னமோ புடப்பு வந்து கட்டி வந்தே மாதிரி அதை உதக்கிக்கிட்டே திரிகிறதுக்காக நான் சாம்பிராணி ஓடுவேன். அப்போ அந்த 90 வயசு கிழமையும் கலிசேரி ஸ்டாப்பில் இறங்கி பாவம் அந்த ஒரு காலில் 7ஆம் நம்பர் ஒரு காலில் 8ஆம் நம்பர் கல்யாண வீட்டில் கல்யாண்டிருப்பேன். அதை போட்டுக்கிட்டு ஒரு மஞ்சப்பை எடுக்கிட்டு எங்கள் ஐயாட்ட வந்து எங்கள் ஐயா வந்து கம்மா துறையில் குளிக்கிறாரு. எங்கள் ஐயா கோடாங்கி முனியாண்டி குளிக்கும் போது அந்த ஐயா வந்தார். வந்துட்டு ஐயா நீங்கள் தானப்போ கலிசேரி கோடாங்கி. ஆமாம், குறிவாக்கணும் பூ, மனசு கஷ்டமாக இருக்குது, விலையில மாடுகடுலாம் சாகுது, நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். உடனே என்னை கூப்பிட்டாருங்க ஐயா. ராதா தூவக்காலை எடுத்து அந்த கறி எடுத்து சாம்பிராணி ஓடுறான்ட்டார். நான் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் போய் தூவக்காலை எடுத்து நல்லா எரிச்சு விட்டேன். பிடிப்பனான்றது மலையில் நனைஞ்சு ஒரு வழியாக ஊதாங்குலையை வச்சு ஊதி புரு புருன்னு ஊதி கங்கை வளர்த்துட்டேன். எங்கள் ஐயா முடி நான் முதல் வச்சுருப்பேன் பாரு, அந்த மாதிரி எங்கள் ஐயா வச்சுருப்பார். முடி அப்படி விரிச்சு விட்டு முத்த போட்டார். போட்டுட்டு முணங்குவார். 14 அந்த கிழவன் 90 வயசு கிழவன் சீக்கிரமா சொல்லுப்பா பசு திரும்பிடுவான் அப்படின்ட்டு அவன். எங்க ஐயா அதை சொல்லிட்டு 8 என்னடா பஸ் ஸ்டாண்ட் அடியில் அடி. திருப்பி எங்க ஐயா கோடாங்கி அப்படி எடுத்தார். எடுத்துட்டு வர்ணிச்சார். அரி அரி நமச்சிவாயம் குருவேன் நமச்சிவாயம் குருலிங்க நமச்சிவாயம் முந்திவி தொந்திவி நாயகனை அப்ப முருகனுக்கு மூத்தவனே ஆனை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருஞ்சாலி வாகனே என்னாவுதடு மாறாமல் நல்லோஜி மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோசி மங்கிடாமல் என் பக்கம்மா போட்டலாம் அந்த கலுங்கடியை நான் வணங்கி. உடனே இந்த 90 வயசு கிழவி எங்கள் ஐயா காலில் விழுந்துட்டேன். விழுந்து சீக்கிரம் சொல்லுப்பா பசு வேற ஆரண சத்தம் கேட்குதுன்றேன் அவன். உடனே எங்கள் ஐயா அப்படி கோடாங்கி எடுத்து குறிய ஸ்டார்ட் பண்ணார். மாடு கண்டெல்லாம் செத்து போச்சுடா நான் பத்தமைனே. அந்த குறிவாக்கிற கிழமை அழுதுகிட்டு ஆமாப்பூ செத்து போச்சு பூ வெள்ளாமையெல்லாம் கருகி போச்சு பூ சொல்லுப்பா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து இந்த 90 வயசு கிழவனுக்கு எங்கள் ஐயா குறி சொன்னேன் பாரு. சித்திரை மாதம் 2ஆம் தேதி நீ கவலைப்பட வேணாம் கண்கலங்க வேணாம் 18ஆம் படியா உனக்கு காமாடுதலை மாடு காக்கிறேன் முக்காலும் சத்தியமா உனக்கு ஆம்பளை பிள்ளை வரக்கும் உண்டு. அவன் தலையில் எங்கள் ஐயா அடித்தார். அவன் திருப்பிக்கிட்டு எங்கள் ஐயா ஒரு தடவை விட்டு எங்கள் ஐயா செவத்தில் டங்குன்னு அடிச்சு போட்டு எதுக்குடா என்னை அடிச்சுன்னு எங்கள் ஐயா கேட்டார். என் பொண்டாட்டி குடும்ப கட்ட உடனே 55 வருஷம் ஆச்சு எப்படா பிள்ளை வரக்க முடியேன். திருப்பி நான் துவக்காலை விட்டுக்கிட்டு மக்கள் தங்குன்னு தப்புனேன் பாரு. அந்த கிழமை செருப்படுத்துக்கிட்டு என்ன எரிஞ்சு நான் ஓடி போய் ஒரு பட்டப்புல விழுந்து பம்பா நதி கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கர போறோம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதி கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம்.
முடிங்க தலை சுமந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா மலைகளை போட்டு கட்டும் வாரம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போற மணிகண்டா மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் நாங்க மலைகளை போட்டு கட்டும் வாரம் அந்த மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா மலை ராலி மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை ராலி மலை விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை ராலி மலை அந்த விறகு மலை அஞ்சு மலை கொல்லி மலை ராலி மலை விறகு மலை அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க ஐயா அஞ்சு மலை பாருங்க சபரிமலை ஐயப்பனை நாடி ஓடுங்க பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா நான் என்னதான் பாடினாலும் பேசினாலும் எனக்கு ஒரு 4 இதயங்கள் இங்கே பக்கவலமாக இருக்காங்க இவங்க இல்லைன்னா நான் ஜெயிக்க முடியாது உங்கள் 4 பேர்த்துக்கும் என்னுடைய பொண்ணாட பார்த்துறீங்களா நீங்கள் வாட்டுக்கு தூக்க வரிசையில் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன்னு அதெல்லாம் கரெக்டாக இருப்பேன் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல என்ன உள்ளேருந்து எடுக்கிற மாலையா நான் ஜாட்டை கட்டி எடுத்து அடிக்க வரேன் பேசுகிறவங்களை